இந்தியாவை சேர்ந்த பலருக்குமே ராயல் என்ஃபீல்டு பைக்கு வாங்கணும்ன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ராயல் என்ஃபீல்டு பைக்கு வாங்க முடியாததற்கு காரணம் பார்த்திங்கன்னா, முதலாவது பார்த்திங்கன்னா அதனுடைய விலை தான். தற்பொழுதுலாம் ராயல் என்ஃபீல்டு பைக்கோட விலை பார்த்திங்கன்னா விண்ணை தொடும் அளவில், அண்ணாந்து பார்க்கும் அளவில் இருக்கும். அதே வகையில் மைலேஜுன்னு பார்த்திங்கன்னா கீழே அண்ணாந்து பார்க்கும் அளவில் அதில் பாதாளத்தில் இருக்கும். அந்தளவுக்கு தான் இந்த பைக் மைலேஜே தரும். காரை விட குறைவான வகையில் தான் மைலேஜ் கொடுக்கும் வகையில் இருக்குது. 25லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் லிட்டருக்கு மைலேஜ் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2 காரணங்களால் தான் ராயல் என்ஃபீல்டு பைக்கை பலருமே வாங்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக விலை குறைந்த அதே நேரத்தில் அதிகமாக மைலேஜ் வழங்கக்கூடிய மற்ற நிறுவனத்துடைய பைக்கை வாங்கி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வாங்க. இப்படி இருக்கும் சூழலில் தான் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அதிகமாக மைலேஜ் வழங்கக்கூடிய அதே சமயத்தில் விலை குறைவாக இருக்கக்கூடிய புத்தம் புதிய பைக்கை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் விரைவிலே விற்பனைக்கும் வரவிருக்கிறது இந்த புதிய பைக். இந்த புதிய பைக்கோட பெயர் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹைப்ரிட் பைக்குன்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். 50 கிலோமீட்டர் அதுக்கு மேலே மைலேஜ் தரணும் எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய நிலையில் ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற எந்த ஒரு பைக்குமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மைலேஜை கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் விலை எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டோட புதிய பைக் ஹைப்ரிட் பைக் பார்த்திங்கன்னா மைலேஜும் அதிகமாக கொடுக்கும். அதே வகையில் விலையும் குறைவாக இருக்கும். இதனுடைய இன்ஜின் பார்த்திங்கன்னா 250cc. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா சீனா நிறுவனத்தை சேர்ந்த CF மோட்டார் நிறுவனத்தில் இந்த 250cc இன்ஜினை வாங்குவாங்க. இன்ஜின் போக மற்றபடி வண்டியில் இருக்கிற டிசைன், வசதி, சேசிஸ், சஸ்பென்ஷன் இது போல் மற்றதெல்லாம் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் கவனித்துக் கொள்வாங்க. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ராயல் என்ஃபீல்ட்லேயே அதிக மைலேஜ் வழங்கக்கூடிய விலை குறைவான பைக் இந்த பைக்கு தான்ற பெருமையை பெறும். தற்பொழுது ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் இருக்கிற பைக்லேயே பார்த்திங்கன்னா குறைவான பைக் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹண்டர் 350 தான். இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே பார்த்திங்கன்னா 1.5 லட்சமாக இருக்குது. ஆனால் தற்பொழுது ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் களமிறக்க இருக்கிற புதிய 250cc ஹைப்ரிட் பைக்கோட விலை பார்த்திங்கன்னா இதை காட்டிலுமே குறைவாக இருக்கும். ஹண்டர் பைக் விலையோட காட்டிலுமே குறைவானதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்த பைக்கோட புதிய ஹைப்ரிட் 250cc பைக்கோட ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா 1.20 லட்சமாக இருக்குது. 1,20,000 ரூபாயாக இருக்குது. இப்படி இருக்கும் சூழலில் தற்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா 150cc பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா 50லேருந்து 55 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தருது. 100லேருந்து 110cc பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய எக்ஸ்ஷோரூம் விலையே பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 1,10,000லேருந்து 1,15,000 ரூபாயாக ஆகுது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் 250cc இருக்கிற பைக் ஹைப்ரிட் பைக்கு அதுவும் ராயல் என்ஃபீல்டோட பைக்கு இந்த பைக் 1,20,000 ரூபாய்க்கு கொடுத்தா தாராளமாக அனைவருமே அவர்களது கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யாருக்கெல்லாம் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு வாங்க முடியாமல் கனவு நிறைவேறாமல் போனதோ இந்த பைக் மூலமா அவங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறி போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலும் விரைவில் வெளியிட இருக்காங்க. எப்பொழுது விற்பனைக்கு வருகின்ற தகவலும் விரைவில் அதிகாரப்பூர்வமாக ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வெளியிட இருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.